வணக்கம், இது உங்கள் ஏஆர்வி குடில். நான் விஜயலட்சுமி ராஜேஷ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம ஏஆர்வி குடியில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கேரளா ஸ்டைலில் வாழைக்காய் பொடிமாஸ் எப்படி பண்ணுறாங்க பார்க்க போகிறோம். நான் எங்கள் ஆற்றுல அடிக்கடி இந்த மாதிரி தான் பொடிமாஸ் பண்ணுவேன். 3 வாழைக்காவை தண்ணியில் வேக வச்சு தோல் உரித்து கேரட் துருவி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 அங்குலம் இஞ்சியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 ஆர்க்கு கருவேப்பிள்ளை, 1 டீஸ்பூன் காரப்பொடி, எண்ணெய், உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சீரகம். இப்போ துருவி வச்சுட்டுருக்கிற வாழைக்காய் பொடி மாசில் காரப்பொடியை சேர்த்து போட்டுக்கோங்க. பச்சையாக தான் நம்ம போடுறோம். இப்போ அது கூடயே உப்பு இதை சேர்த்து கையால் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக படணும், நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காரப்பொடி உப்பு சேர்த்து லேசாக இந்த அளவுக்கு பெரட்டி எடுத்துட்டாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ கடுகு, உளுந்து எல்லாம் தாளிச்சுக்கலாம். அது கூடயே பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிள்ளை இது போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுத்து. இப்போ வாழைக்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துப்போம். உப்பு இதிலே போட்டுட்டு உப்பு காரப்பொடி எல்லாம் போட்டு இது போட்டுட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காரப்பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அது வரைக்கும் சிம்மில் வச்சே வதக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்க. வாழைக்காய் பொடிமாஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் போல் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொடிமாஸ் ரெடியாக எடுத்துங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நான் வாழைக்காய் வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். வாழைக்காய் வடை, செட்டிநாட்டு வாழைக்காய் கறி, சுட்ட வாழைக்காய் பொடி, வாழைக்காய் கிரேவி, இந்த மாதிரி நிறையவே போட்டிருக்கேன். நான் ஊறுகாவும் போட்டிருக்கேன் வாழைக்காயில். நீங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள். இப்போ வாழைக்காய் பொடிமாஸ் ரெடியாக எடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான கேரளா ஸ்டைல் வாழைக்காய் பொடிமாஸ் ரெடியாக ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஏஆர்வி குடில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.